வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஒரு ஆல்டோ 800 தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கோம். ஒயிட் கலர் வண்டியை ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கார்பியோ அண்ட் பொலேரோ ரெண்டு வண்டியோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐக்காலி லிங்க் தரேன், மறக்காம பாருங்கள். இல்லைன்னா நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வண்டியோட வீடியோஸ் தான் இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஒரு ஆல்டோ 800 பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 74,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ வரைக்கும் டிரைவன் ஆயிருக்கு. ஓகேவா, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா, 2015 போது உங்களுக்கு லிமிட்டட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் அண்ட் லோன் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட கேட்டுக்கோங்க. 2013 மேலே மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லோன் பண்ணுறாங்க. அதாவது 15 வருஷம் கணக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வாங்க வண்டியோட 4 டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை லைவாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயரும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் 2 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டயரும் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன டென்ட்லாம் இருக்குது, டென்ட்டு ஸ்க்ராட்சு அதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வண்டி எடுக்கும் போகும்போது எல்லாத்தையும் ஓவராலாக டிங்கரிங் வேலை, பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க. ஓகேவா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. உங்களுக்கு 75,000 கிலோமீட்டர் மட்டும் ஓடின ஒரு மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஒரு ஆல்டோ. சரிங்களா, ஆல்டோ 800. வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஆல்டோ 800 ஒரு சின்ன வண்டிங்க. ஓகேவா, ஒரு குட்டி ஃபேமிலிக்கு ஒரு 4 பேர் மட்டும்தான் போகிறோம் அப்படின்னா, ஒரு லோக்கல் யூஸுக்கு டெய்லி யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு தரமான வண்டி. நீங்கள் டெய்லியுமே வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னாலாம் இந்த வண்டி ஒரு லோ மெயின்டெனன்ஸ் அண்டு உங்களுக்கு எந்த ஒரு பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிக செலவு வைக்காத வண்டி. உங்களுக்கு ஆல்டோ 800 எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக செலவு வைக்காத வண்டியை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியோட இன்டீரியரில் நம்ம பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்கிற காரணத்தினால உங்களுக்கு ஏர் பேக்ஸ் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது இந்த வண்டியில். ஓகேவா, அடுத்ததான் இந்த வண்டியோட கிலோமீட்டர் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 74,809 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வெறும் அண்டர் 1 லேக் ஓடின வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல். உங்களுக்கு ஒரு லோ காஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கொடுக்க போகிறோம். ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு நார்மலான செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு நார்மலான MP3 பிளேயர் தான் உங்களுக்கு. ஓகேவா, இந்த வண்டியில் 5 கீர் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஃப்ரண்ட் 2 விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பின்னாடி இருக்க 2 விண்டோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரில் மேனுவலாக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 விண்டோக்கான பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, வண்டியோட அப்பல்சர் அப்படின்றத பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல விண்ட்ஷேடோட கவர் கூட பிரிக்காமே தான் வச்சிருக்காங்க, அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா, வண்டியோட விண்ட்ஷேட் பவர் பார்த்தீங்கன்னா கிளிக்காம தான் இருக்கு கவர். ஓகேவா, இப்போ வாங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போவோம். ரியர் சீட்டுக்கு போய் ரியர் சீட்ல எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எனக்கு ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த அளவுக்கு நீட்டான கம்ஃபர்டபுள் இருக்கு. வாங்க வண்டியோட ரியர் சீட் போய் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நான் ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். ஸோ ரியர் சீட்டோட கன்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் கொஞ்சம் நீட்டாக அளவாக தான் இருக்குது. ஓகேவா, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா சின்ன வண்டி இல்லையா, குட்டி வண்டி. ஸோ 4 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். இல்லை ஒரு 5 பேர் போகணும் அப்படின்னா கொஞ்சம் இடைஞ்சலில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ வண்டியோட சீட் கவரோட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா லைவாக பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. வண்டியோட டெக்கும் பாருங்கள். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர், அந்த இடத்துல ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. பட் நார்மலான MP3 பிளேயராக இருந்தாலும் சவுண்டு வேற மாதிரி இருக்குங்க. நான் கேட்டேன், நீங்கள் செட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே நீங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான டீசென்ட்டான சவுண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மியூசிக் ரசிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு ஓகேவா இருக்கும். ஓகேவா, சரி நான் வளவலன்னு பேச விரும்பல. இப்போ வாங்க வண்டியோட ஃப்ரண்ட்டுக்கு போய் வண்டியோட இன்ஜின் சவுண்டு, இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத லைவாக பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 2 வண்டி பெரிய வண்டி எடுத்தனா, ஸோ அதனால இந்த வண்டி பார்க்க சின்ன வண்டி மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம். பெட்ரோல் வண்டி தாங்க, அந்த சவுண்டே வெளியே கேட்காது. வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்ற சவுண்டே கேட்காது. நீங்க வேணா கேளுங்களேன்.
அதுவும் கோப்ரோவில் இருக்க மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை வந்து சின்ன சவுண்டை கூட நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். பட் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே கேட்கலைங்க. வாங்க வண்டியோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அந்த ப்ரைஸை 1 செகண்ட் நம்ம திருப்பியும் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன வண்டி தாங்க, மாருதி சுசுகி கம்பெனியில் இருந்து ஒரு ஆல்டோ 800. ஸோ இந்த வண்டியோட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் சவுண்டு, ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸை 1 செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஆல்டோ 800 2015 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 74,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். எஃப்சி வந்து கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல் லோக்கல் நம்பருங்க, TN 57 சரிங்களா. அது இல்லாமல் 6565 ஃபேன்சி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில். நீங்கள் வண்டி எடுக்கும்போது வண்டியில் எந்தெந்த இடத்துல எல்லாம் டென்ட் இருக்கோ, ஸோ இந்த வண்டியில் மேஜர் ஆக்ஷன்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன சின்ன டென்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே டிங்கரிங் வேலை பார்த்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 வீல் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வண்டி எடுக்கும்போது நீங்கள் ஷோரூம்லேருந்து வண்டி எப்படி எடுத்தீங்களோ ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு நாங்கள் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது. இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், திண்டுக்கல் கார்ஸ்னு போட்டு. அந்த நம்பருக்கு காலையிலேருந்து 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,60,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்தா மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. 2,60,000 கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபினான்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2015 போது உங்களுக்கு லிமிட்டட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. 2013 மேலே மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட்லேயே பண்ணிக்கலாம். 2,60,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிளாக. நேரில் வந்து மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். ஓகே மேம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.